மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போ இந்த ஜாதகருடைய ஜாதகத்தை பார்த்த உடனேயே சுக்கிரதசை நடக்குது. இளங்கோவன் கேட்ட கேள்வி, ஒரு சுபர் பாவருடன் இணைந்திருக்கிறார். இந்த பாவருடன் இணைந்திருக்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆதிபத்தியம் காரகத்துவத்தை கொடுப்பார்? இப்போ பாருங்க, உங்களுடைய ஆசானுடைய மூளை எல்லா லெவல்லையும் கொஞ்சம் டக்குன்னு வேற மாதிரி வேலை செய்யும். 12:5க்கு நான் போடும் பொழுது இந்த லக்னம் 2:50 பாயிண்டில் இருக்கு. 2 டிகிரி 50 கலையில் இந்த மேஷ லக்னம் விழுகிறது. எப்போவுமே லக்ன சந்தியாக ஒரு 40-45 வருஷங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் அனைத்து அமைப்பையுமே எங்கே மாணவர்கள் தவறுவீங்க, விதி விலக்கு சுபரோடு சேர்ந்த பாவர் என்கின்ற அமைப்பிற்கும் ஒரு விதிக்கும் ஒரு விதி விலக்குக்கும் ஹவு டு ப்ரெடிக்ட் பலன் சொல்வதில் இருக்கக்கூடிய சில தடுமாற்றங்கள் எந்த இடத்துல வரக்கூடாதுன்றத மாணவர்கள் அப்படியே என்னை போலவே வந்துவிட வேண்டும் என்பதற்காக இந்த ஆதார ஜாதகமாக இன்று பகல் 2 மணி சுமாருக்கு நான் ஆன்லைன் வகுப்பு வருவதற்கு முன்பு ஒரு மூதாட்டிக்கு 70 வயது மூதாட்டிற்கு அவருடைய மகனை பற்றி சொன்ன பலன்களுக்கான ஒரு உண்மையான கரெக்டான ஜாதகம். 12:50க்குன்னு சொன்னோடனே என் சந்தேக புத்தி லைவ்லேயே என்ன வரும், பார்டரில் பிறந்திருந்தாலே நான் டக்குன்னு ஒரு இதாக யோசிப்பேன். அம்மா மேஷ லக்னம்னு சொல்கிறீங்க, நள்ளிரவு 12:05 பிறந்தார்னு சொல்கிறீங்க. இது எப்படிம்மா நீங்கள் பார்த்தீங்களா அல்லது டாக்டர் கொடுத்த டைம் தான்னு சொல்லுவீங்களா? ஆனால் அதெல்லாம் கிடையாதுங்க, டாக்டர் நர்ஸு எழுதி கொடுத்த டைம் தாங்க, எனக்கு அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில கேள்விகளை கேட்டேன். முதல்ல என்னன்னு கேட்டேன்னா, ஏமா மீன லக்கணமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மீன லக்கணமாக இருந்தால் உங்கள் மகன், மேஷ லக்கணமாக இருந்தால் உங்களுடைய மகன் இப்போது கண்டிப்பாக பிறந்த ஊரான வேலூருக்கு பக்கத்திலேயே இருப்பார். வேலூரை விட்டு தாண்டி இருக்க மாட்டார். சுற்றி மத்தி இப்போ இதில் தான் இருப்பார். ஆனால் ஒருவேளை உங்களுடைய மகன் 10 நிமிடத்திற்கு முன்பு பிறந்திருந்தால் மீன லக்னமாக வந்துவிடும். 8-12 சுபத்துவம் அடிப்படையில் 12ஆம் இடத்தை குரு சுக்கிரன் பார்ப்பாங்க. அவர் வெளிமாநிலம் வெளிநாடு, குறிப்பாக வெளிநாட்டில் இருப்பாருமா. இது எப்படிம்மா இதை லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கம்மாண்ணா. என் மகன் கனடாவில் 20 வருஷமாக இருக்கிறாங்கன்னார். ஃபஸ்ட்டு பாயிண்ட், கனடாவில் 20 வருஷமாக இருக்கிறாங்க. அம்மா உங்களுடைய மகன் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பிறந்திருப்பாருமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த சந்தேகம் இருக்குது. இது ஒரு அப்ராய்ஸ்மெண்ட்டானது தான். நானும் உங்களுடைய வீடியோக்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கே அந்த சந்தேகம் இருக்குது, என்னுடைய மகன் மீன லக்னமாக ஒருவேளை இருக்கக்கூடும் அப்படின்னு. இல்லைம்மா இருக்கக்கூடும்லாம் இல்லை, உங்களுடைய மகன் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பாகவே பிறந்துட்டாரு. இப்போ உங்கள் பிறந்த நேரத்தை 17-16 ஆக்கிடுங்க. 16ஆம் தேதி நைட்டே பிறந்துட்டாரு. 11 ஒரு 10 நிமிஷம், 16ஆம் தேதி இரவு 12:50 ஒரு 10-12 நிமிஷத்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. நீங்கள் 17ஆம் தேதி அதிகாலைன்னு கொடுக்குறீங்கம்மா, அது தப்புமா. மீன லக்கணத்தை மேஷ லக்கணத்தை மீன லக்கணமாக மாற்றிக்கங்க அப்படின்னு சொல்லி முதல் நாள் 16/7/1978 11:50 PM இந்த நேரத்தை நான் மாற்றி மீன லக்கணமாக மாற்றினேன். தசாபுக்தி அமைப்புகள் பெருசாக மாறாது, ஒரு மாதம் தான் மாறும். 1/4 மணி நேரம் மாறின உடனே இதற்கப்புறம் லக்கணத்தை நான் உறுதி செய்துவிட்டு நான் சொன்ன பலன்கள் அப்படியே கடகடன்னு இந்த பாருங்கம்மா, இதுதான் இந்த அமைப்பின் அடிப்படையில். இப்போ உங்களுக்கு உங்கள் மகனுக்கு சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்கு. சுக்கிரதசை எப்போ போனார்னு கேட்டேன். 20 வருஷம் 23 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணக்கை சொன்னாங்க. அதாவது சுக்கிரதசை ஆரம்பிக்கும் போது சுக்கிரதசை சுயபுக்தியில் இவர் போயிட்டார். கிட்டத்தட்ட 2007-2008 ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கனடாவுக்கு போய் கனடாவில் சிட்டிசனாக இருக்கிறார். அம்மா உங்களுடைய மகனுக்கு இப்போ பெரிய அளவில் ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும். ஒருவேளை ஆரோக்கிய குறைவுகள் இல்லைன்னா தாழ முடியாத கடன் தொல்லையில் ஒரு 10-15 வருடங்களாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் உங்கள் மகனுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கணும். எக்ஸாக்ட் குருஜி, 20 வருஷமாக அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு வினோதமான நோய் அவனுக்கு 2006 வந்துருச்சு. 2006 அவனுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு பிறகு அவனுக்கு ஹார்ட்டில் ஒரு மாதிரியான ஒரு வினோதமான நோய். அதாவது இரவில் தூங்கும்போது ஹார்ட் ஒரு 10 செகண்டுக்கு நின்று அப்புறம் போகும். அதனால் என் மகன் எப்போவுமே 24 ஹவர்ஸ் ஒரு மெஷினோட தான் அந்த ஹார்ட்டை வச்சு இது பண்ணுறாரு. இப்போ கூட லேசாக அந்த ஆக்சிடென்ட்னால லேசாக அவனுக்கு கேது திசை இறுதியில் நடந்த சனி புக்தி என்னமோ சொன்னார். கேது திசை சனி புக்தியில் சஷ்டாஷ்டகம் இந்த வார்த்தையை அந்த தாய் உபயோகித்தார். சஷ்டாஷ்டகம்ன்ற வார்த்தையை ஒருத்தர் உபயோகிக்கிறார் அப்படின்னாலே அவருக்கு ஓரளவுக்கு ஜோசியம் தெரியுதுன்னு அர்த்தம். இப்போ எதுக்காக நான் அவங்கள கேட்டேன் அப்படின்னு சொன்னால், குருஜி என் மகனுக்கு சுக்கிரதசையில் கேது புக்தி சஷ்டாஷ்டகமாக வருது.
எனக்கு அந்த பயத்தில் தான் நான் உங்களை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேது தசை சனி புக்தியில் என்னுடைய மகனுக்கு நடந்த ஒன்று அமைப்புகள், அது அப்படியே வரிசையாக சில விஷயங்களை சொன்னார். அதிலிருந்தே ஒரு இதயம் சார்ந்த விஷயங்களில் தூக்கமே வராமல் இருக்கக்கூடிய, தூங்கவே மாட்டான், 3 ஹவர் 4 ஹவர் தூங்கினாலே இது, தூங்கினா ஆழ்ந்த உறக்கத்தில் 10 செகண்ட் ஹார்ட் நின்றுடும். அந்த மாதிரியான அமைப்பு இந்த 18-19 வருஷமாக அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இது தீருமா தீராதா? இதுக்கு தான் உங்ககிட்ட ப்ரெடிக்ஷன் தான். இப்போ இதில் தான் மாணவர்கள் இந்த அளவிற்கு ஒரு மேதமையாக வந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை ஆன்லைன் வகுப்புகளை நான் நடத்துகிறேன். இந்த இடத்துல டக்குன்னு நீங்கள் இது வரைக்கும் அது என்ன ஒரு வார்த்தையும் அடிக்கடி சொல்லுவாங்க. நான் இத்தனை பேர்கிட்ட பார்த்துருக்குறேன், எல்லாரும் மேஷ லக்னத்துக்கு வச்சு தான் பலன் சொன்னாங்க, யாரும் மீன லக்னத்துக்கு வச்சு பலன் சொல்லலை. எல்லாருமே சுக்கிரதசை அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் தான் சொல்கிறாங்க. அம்மா பர்சனல் லைஃப்பில் உங்கள் இப்போ நான் அடுத்தடுத்து நான் பலன் சொன்ன விஷயங்கள் பர்சனல் லைஃப்லேயும் அவர் நல்லா இல்லைம்மா, ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, அவன் என்கிட்ட மறைக்கிறான், ஆனால் கனடாவில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான், ஆனால் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான். இளங்கோவன் கேட்கின்ற காரகங்கள் ஆதிபத்தியங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். லவ் மேரேஜ் தான் என் பையன் பண்ணிக்கிட்டான், ஆனால் என்னுடைய மருமகள் கடுமையான கோபக்காரி, அந்த காரி இந்த காரி, மருமகளை பற்றி என்கிட்ட பேசுகிறதே இல்லை. இந்த அமைப்பின் அடிப்படையில் கடுமையான ஒரு நிலைமை. இப்போ ரெண்டுக்கும் போட்டு நான் ஆதிபத்திய அமைப்புகளை நான் உங்களுக்கு சொன்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். இது அவருடைய உண்மையான ஜாதகம். இது அந்த தாய் 1 மணி நேரத்திற்கு முன்பாக என்னிடம் கொடுத்த ஜாதகம். அதாவது 12/5 அடிப்படையில் எந்த இடத்துல ஆதிபத்தியம் காரகம் எப்படி வேலை செய்யும் என்பதற்கு மாணவர்கள் அப்படியே தெல்ல தெளிவாக சில விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த இடத்துல ஜோதிடத்தை ஒரு சூடோ சயின்ஸ் மாதிரியாக சில நிலைகளில் ஜோதிடத்தை பொய்யாக்கக்கூடிய தன்மைகள் இந்த நேர மாற்றத்தின் அடிப்படையிலும் இந்த லக்கண மாற்றத்தின் அடிப்படையிலையும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இப்போ பாருங்க, இதில் கொடுத்த அமைப்பில் இப்போ இளங்கோவன் கேட்டிருக்கிறது, ஒரு பாவர் உட்காரும்போது சுபர், ஒரு பாவரோடு சுபர் உட்காரும்போது அவருடைய ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளை எப்படி இழப்பார், எப்படி மாற்றுவார் என்பதற்கு அமைப்புகள் இங்கே வந்துடும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல சுக்கிரதசை நடக்குது. 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இப்போ இந்த 6ஆம் இடத்திற்குரிய நோயை கொடுக்கக்கூடிய தன்மைகள் அவர்கிட்ட இருக்காது. சுக்கிரன் 5ஆம் பாவகத்தை இயக்கக்கூடிய அடிப்படையில் தான் செயல்படுவார். இங்கே 8க்குடையவர் 6ஆகி செவ்வாய் சனியோடு சேர்ந்து பாபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் கேது தசை சனி புக்தியிலேயே அவருக்கு ஒரு மாதிரியான ஆக்சிடென்ட் நிலைமைகள் ஆகி, அதுலேயும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களில் தூங்கவே முடியாத அளவிற்கு ஒரு நோய் அப்படின்னு அவர் சொல்கிறார். என் பையன் 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினாலே ஜாஸ்தி, இருக்கிற எல்லா டாக்டர்கிட்டையும் இந்த மெஷினை வச்சுக்கிட்டு தான் இப்போ இருக்கிறான், அப்படியே ஆழ்ந்த உறக்கத்தில் 10 செகண்ட் மட்டும் ஹார்ட் அப்படியே நின்றுட்டு போயிடும். அதுக்காக அந்த மிஷினை அவர் வச்சிருக்கிறாரு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கினாலே இதுதான். கொஞ்சம் அந்த ஆக்சிடென்ட்டின் விளைவாக காலை சாட்சி நடப்பார், முகம் ஒரு பக்கம் லேசாக இதாக இருக்கும். இது சுக்கிரதசை முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. இது தீருமா தீராதா? ஒரு தயங்கி ஒரு தாயோடைய மனக்கலக்கத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே நினைக்கிறேன். சுக்கிரதசை கேது புக்தி என் மகனுக்கு ஏதாவது மாரகத்தை கொடுத்துருமா? சஷ்டாஷ்டகமாக இருக்கிறதுனால ஒரு அம்மாவுடைய ஒரு வேதனை இல்லையா? அதற்கடுத்து நான் பலன்களை டக்குன்னு சொன்னேன். அம்மா நீங்கள் சிங்கிள் மதர். ஆமாம், நீங்கள் சிங்கிள் மதர். இந்த இடத்துல அப்பாவையும் கெடுத்தார். இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஆதிபத்தியம் காரகத்துவ அமைப்புகள் எப்படி சுக்கிரன் ஒரு சுபராக இருந்தாலும் கூட எந்த லக்னத்திற்கு எப்படி எதை கொடுப்பார் என்பதற்கு அடையாளமாக சில நிலைமைகளில் எப்படிப்பட்ட தன்மைகளில் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெல்ல தெளிவாக பார்க்கக்கூடிய அமைப்பில் இங்கே பார்க்கலாம். இதை எதுக்காக இந்த 2 ஜாதகத்தையும் போட்டிருக்கிறேன்னா, கொடுக்கப்பட்டது என்னிடம் இந்த ஜாதகம், நான் திருத்தியது இந்த ஜாதகம். அப்போ 5ஆம் அதிபதி இங்கே 7-12 கூடையவராக மாறக்கூடிய 2-7 கூடையவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்கே 3-8 கூடையவராக மாறுறாரு. அவர் இருக்கிற இடம் இங்கே 6ஆம் இடமாகுது, இங்கே 5ஆம் இடமாகுது. இதே மேஷ லக்னத்திற்கு லக்னாதிபதியோடு பிருகமங்கல யோகத்தில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்திருந்தாலும் கூட இந்த சுக்கிரன் ஆதிபத்திய ரீதியாக சுப அமைப்பில் அவர் இயற்கை சுவராக இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் பாபத்துவமாக இருந்தாலும் கூட நோயை கொடுக்காம 5ஆம் பாவக அமைப்புகளை தான் செஞ்சிருப்பார். 5-11 போன்ற அமைப்புகளை தான் செஞ்சிருப்பார். சுக்கிரனுடைய பார்வை தொடர்பு 11ஆம் இடத்தில் விழுகின்ற காரணத்தினாலும் இருப்பின் தொடர்பு இங்கே 5ஆம் இடத்தில் இருப்பதாலும் 2-7 ஆதிபத்தியங்களை 5-11 என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தான் இந்த சுப கிரகம் செஞ்சிருக்கும். மேஷ லக்னத்திற்கு சுக்கிரன் பெரிய அளவுலலாம் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்க மாட்டார். ஆனால் புதன் நம்மளை ரோட்டில் தெரிய விடுவார்.
ஏன்னா அவருக்கு 3-6 ஆதிபத்தியம். ஆனால் இதே மீன லக்னத்திற்கு 3-8 என்கின்ற அந்த அமைப்பில் 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் 6ஆம் இடத்தில் அமரும் பொழுது கடுமையான நோய், கடுமையான கடன், எதிர்ப்புகள் போன்ற அமைப்புகள் மற்றும் காரக அமைப்புகள்லையும் கடுமையான தீமைகளை செய்வார். ஏன்னா இங்கே நான் சொல்ற மாதிரி இங்கே பாபத்துவமாக அவர் இருக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா 4ஆம் பாவகம் தான் வலுப்பெற்று இருக்கிறது. 9ஆம் பாவகம் அப்படி ஒன்று பெரிய அளவில் நல்லா இல்லை. 9ஆம் பாவகம் வலிமையாக இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால என்னுடைய கணவரை விட்டு நான் பிரிஞ்சு 17-18 வருஷமாக நான் கணவரை விட்டு தனியாக தான் இப்போ இருக்கிறேன். ஆனால் குழந்தைகளை வளர்க்கும் போதே நான் கணவர் இல்லாமல் தான் நான் வளர்த்தேன், சிங்கிள் பேரண்டாக தான் வளர்த்தேன். அதனால தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. சுக்கிரதசை இவனை கொஞ்சம் ஏதாவது பாதிக்குமா? அம்மா உண்மையிலே பாதிக்காது. சுக்கிரதசை கேது பக்தியில் கேது என்னவாக செயல்படுவார்? குருவாத்தான் செயல்படுவார். கேது லக்னாதிபதியாகத்தான் செயல்படுவார். உண்மையை சொல்லப்போனால் சுக்கிரதசை கேது புக்தி இருக்கின்ற நோயை தீர்க்கத்தான் செய்யுமே தவிர வேறு எந்த வகையிலையும் செய்யாது. சரி, இப்ப இந்த சுக்கிரன் பாவர்களுடன் சேர்ந்த சுக்கிரன் என்ன அவருக்கு தந்தார்? இந்த இடத்துல பாருங்க, எப்படி ஒரு ஆதிபத்தியம் எப்படி வேலை செய்யுது, எப்படி ஒரு காரகத்துவம் எப்படி வேலை செய்கிறது. சூரிய தசை என்ன செய்யும்னு கேட்டாங்க. சூரிய தசை என்ன செய்யும்? சூரிய தசை உண்மையிலேயே சில பல வகைகளில் நன்மைகளைத்தான் சூரிய தசை செய்யும். ஏன் எப்படி சூரிய தசை செய்யும்? இப்போது இருக்கக்கூடிய சுக்கிர தசையில் இருக்கக்கூடிய நோய் அமைப்புகள் கூட சூரிய தசையில் கொஞ்சம் விலகும். சூரிய தசையில் ஏதாவது ஒரு இது கிடைக்குமா அப்படின்னு, சூரிய தசையில் ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய மகனுக்கு இப்போது இந்த நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்குமான்னு கேட்டார். கண்டிப்பாக கிடைக்கும்னு சொன்னேன். ஏன்னா சூரிய தசை 2028 ஆரம்பிக்க போகுது. 2028 ஆரம்பிக்க போகிற அமைப்பில் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நோயை அதிகப்படுத்தத்தானே செய்வார். இப்போ ஏன் இவ்வளோ தூரம் நோய் அதிகமாச்சு? நோய் அதிகமாக இருக்குது. எப்போவுமே ஒரு மிஷினை உடம்புலேயே வச்சிருக்கக்கூடிய அளவிற்கு அவர் நடமாடுகிறார். எல்லா இடத்துலையும் தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுறாரு. காலை சாட்சி நடக்கிறாரு. முகம் கூட ஒரு பக்கம் அப்படியே ஒதுங்கி இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான் அவன். நல்ல டேலண்டான பிரில்லியண்டான ஆள். எல்லாமே இருக்குது. வீடு, வாசனை, வாகனம், பொண்டாட்டி எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த நோயோடு இவன் அவஸ்தைப்படுகிறானே. நான் முதல்ல கடன் தான் சொன்னேன். அம்மா பயங்கரமான நோய் இல்லைன்னா பயங்கரமான கடன். இந்த ரெண்டைத்தான் அவர் ஆதிபத்திய ரீதியாக 8ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் வீட்டில் இருக்கும்போது செய்வார். கடன்லாம் பெரிய அளவில் இல்லை, நோய் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எந்த ஆதிபத்தியத்தை எப்படி செய்வார் என்கின்ற அமைப்பில் சூரிய தசைக்கு அப்போ எப்படி பலன் சொல்ல முடிஞ்சது? சூரிய தசைக்கு நீங்கள்லாம் என்ன நினைப்பீங்க? சூரிய தசையில் இவருக்கு 6ஆம் அதிபதியாச்சே, 6ஆம் அதிபதியாச்சே, அவர் அங்கே நோயை அதிகமாக தானே கொடுக்கணும். கமெண்டெல்லாம் இப்போ பார்க்க போகிறதில்ல. நான் கேள்வி கேட்டேன்னா நீங்கள் டக்குன்னு பதில் சொல்லுவீங்க. அது ஒரு மாதிரியாக போகும். நான் சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியாக உங்களுக்கு நான் இதை பார்க்குறேன். எப்படி ஹவு டு ப்ரெடிக்ட், எப்படி ஒரு விதி விலக்கின் அடிப்படையில் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகளின் அடிப்படையில் எப்படி பலன் சொல்வது. இந்த இடத்துல சூரிய தசை எப்படி இருக்கும்? சூரிய தசையில் என் மகனுக்கு நோய் தீருமா, அதிகப்படுமா அப்படின்னு அந்த தாய் கேட்குறாங்க. சூரிய தசை உண்மையிலேயே நோயை தீர்க்கும். எப்படி? கேள்வி கேட்க போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு மனசில் வந்திருக்கணும். எப்பொழுது 6ஆம் பாவகத்தோடு தொடர்புடைய ஒரு கிரகம் 8ஆம் பாவகத்தோடு தொடர்புடைய ஒரு கிரகம் கடனை நோயை கொடுக்குமாயின் அதில் ஒரு விதிக்கு சொல்லியிருக்கிறேன் பாருங்க. 3ஆம் பாவகத்தையோ 11ஆம் பாவகத்தையோ தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்களுடைய தசைகள் வரும்பொழுது, புக்திகள் வரும்போது அந்த நோயோ கடனோ தீரக்கூடிய கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இப்போ இத்தனை வருஷமா நோயில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஆரோக்கியமான 20 வயசு இளைஞனை போல மாறிவிட போறதில்லை. ஆனால் 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் 6க்கு 12 உட்கார்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிரன் 8க்கு 11 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து 6ஆம் இடத்துல நோயை கொடுப்பாரு. ஆனா 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரியன் 6க்கு 12 அப்படியே அமைந்து நீச்சனாக இருந்தாலும் வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில் உட்கார்ந்து 11ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கிறார். 11 வந்துருச்சா? சூரிய தசையில் நோயினுடைய கடுமை தீரும். கிட்டத்தட்ட நோய் ஒரு மாதிரியாக குணமாகும்ன்றது. எல்லா நோய்களும் குணமாயிடாது, ஆனால் கட்டுக்குள் இருப்பதே பெரிய விஷயம். சூரிய தசையில் இவருக்கு 6க்கு 12 இந்த 6ஆம் ஆதிபத்தியத்தை செயல்படுத்த முடியாத நிலைமையில் சூரியன் இருக்கின்ற காரணத்தினாலும் 11ஆம் இடத்தோடு அவர் நேரடியாக தொடர்பு கொள்ளுகின்ற ஒரு காரணத்தினாலும் லக்னாதிபதி வலுவாக இருக்கின்ற காரணத்தினாலும் லக்னாதிபதிக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இப்ப சுக்கிரன் லக்னாதிபதிக்கு கடும் பகைவர். 8ஆம் அதிபதி
இந்த கடும் பகை அமைப்புகள் அப்படியே சூரியனுடைய அமைப்பில் எப்போவுமே விதிவிலக்குன்னு அப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவேன் இல்லையா. லக்னாதிபதியுடைய நட்பு கிரகங்கள் கடுபலன்களை செய்யாதுன்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். லக்னாதிபதியுடைய நண்பர்கள் நட்பு கிரகங்கள் கெடுபலன்களை செய்ய மாட்டார்கள் என்றதை அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல மாணவர்களுக்கு அப்படியே மனசு எப்படி போகணும், அப்படியே விதிவிலக்கு ஆதிபத்தியம் காரகத்துவ அமைப்பில் அதே நேரம் உறுதிப்படுத்திக்காமல் நீங்கள் பாட்டில் பலன் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா மேஷ லக்னத்துடைய பலனை சொல்லியிருப்பீங்க. இவ்வளவு நாள் மற்ற ஜோதிடர்கள் சொன்னது போல இந்த மூதாட்டி, இந்த 70 வயது கடந்த இந்த மூதாட்டி கடைசியாக சொல்லும்போது எப்படிப்பட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி இது பண்ணாங்கன்றது எனக்கு தான் தெரியும். ஒரு பலனை நீங்கள் துல்லியமாக சொல்லிடுற போது அந்த ப்ரெடிக்ஷன் கேட்க வர்ற வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம்ன்றது பெரிய சந்தோஷம். குருஜி, எனக்கே அந்த டவுட் இருந்தது. உங்கள் வீடியோக்கெல்லாம் பார்க்க ஒருவேளை என் மகன் மேஷ லக்னம் இல்லாமல் மீன லக்னத்தில் பிறந்திருப்பானோன்ற டவுட் வந்தது. இவ்வளவு நாள் நான் அவனுடைய நோய்க்கு என்ன காரணம் இப்படின்னு தெரிய முடியாமல் இருந்த நிலைமையில், அதாவது ஜோதிடத்தில் என்றைக்குமே மாணவர்கள் காம்ப்ரமைஸ் ஆகிடாதீங்க. ஒருவேளை இப்படி நடந்திருக்குமோ, ஒருவேளை அப்படி நடந்திருக்குமோ. உண்மையை தேடுவது அப்படிங்கிறது தான் உங்களை விதிகளை பொருத்தி அப்படியே சரியான பலனை சொல்ல வைக்குமே தவிர, இருக்கும் இவர் கரெக்டாக தான் இருக்கும், எப்போ பக்கத்திலே உட்காந்து அம்மா அப்பா பர்த் டைமை பார்த்துருப்பாங்க. என்னுடைய ஒரு லைவில் இப்போல்லாம் தாய் தகப்பன் கரெக்டாக இருக்கிறாங்கன்ற மாதிரி இப்போ தாய் தகப்பன் லைவ் பிறந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருக்கிறாங்க. 45 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு யாருக்குமே டைம் அந்த மல்லக்கு விழிப்புணர்வு இல்லையா. ஆக எல்லாவற்றையும் சந்தேகப்படு என்கின்றதன் அடிப்படையில் முதல்ல ஜாதகத்தை உறுதி செய்து கொண்டு தான் நீங்கள் மற்ற பலன்களை கழிக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த இடத்துலையும் இந்த உண்மை ஜாதகத்தின் மூலமாக அன்பு மாணவர்களுக்கு நான் இந்த இடத்துல சொல்கிறேன். இந்த மாணவருக்கு ராகு திசை மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். சந்திர திசை முழுக்க இவர் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்தார். இவருக்கும் பாருங்க 9ஆம் இடத்துல ராகு கேதுக்கள் தொடர்பு, 9ஆம் அதிபதிக்கு சனி பார்வை என்கின்ற அமைப்பில் தந்தை இருந்தும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இவருக்கு திருமணத்தை எடுத்து செய்வதற்கு கூட யாருமே இல்லாமல் தன்னுடைய தம்பிகளுக்காக இவர்களுடைய உடன் பிறந்தவர்களுக்காக உழைத்த ஜாதகம். இவருடைய கூட பிறந்தவங்களை அப்படியே எல்லாத்தையும் மேலே எழுப்பி விட்டு, உண்மையை சொல்லப்போனால் இவருக்கு முன்னாடி இவருடைய தம்பி கல்யாணம் பண்ணிட்டார். அவருடைய தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சது அவங்க அப்பா. இவர் தான் குடும்பத்தில் மூத்தவர். இவருக்கு கீழே இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு இவருக்கு முன்பாகவே கல்யாணம் ஆயிடுச்சு. தம்பிகளை படிக்க வச்சது இவர் தான். இதெல்லாம் இந்த ஆதிபத்திய காரகத்துவ அமைப்பில் லேசாக புரிஞ்சுக்கணும். தம்பிகளின் மேலே பாசம் உள்ளவர் என்பதை செவ்வாயுடைய சுபத்துவம், செவ்வாயுடைய குரு செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அவருக்கு காட்டுது. அதே நேரத்தில் செவ்வாயை சனி பார்ப்பது என்பது இந்த ஆதிபத்திய காரகத்துவ விதிவிலக்குகளின் அடிப்படையில் தம்பிகளால் இவருக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்றதை 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் செவ்வாயை பார்த்த சனியும் நிரூபிக்குது. இதெல்லாம் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ சொல்லலை, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் சொன்ன ப்ரெடிக்ஷன். 10 வருடத்திற்கு முன்பாக என்னுடைய தம்பிகளுக்கு எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, இந்த தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு, எனக்கு அவருக்கு ஆகவே இல்லை, நான் எப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு ப்ரெடிக்ஷனுக்கு வரும்போது சொன்ன சில விஷயங்கள். ஒரு ஆதிபத்திய காரகத்துவத்தை எப்படி கணிப்பது? நம்முடைய வகுப்பில் இவர் இப்போ இருக்கிறார். இவருக்கு முன்பாக இவருக்கான திருமணத்தை தம்பிகளுக்கு அவரே அப்பாவே கல்யாணம் பண்ணி வச்சிட்டார். இவராக தான் அப்புறம் முன்னாடி நின்று முயற்சி பண்ணி, எப்பா உனக்கு இந்த மாதத்தில் கல்யாணம் நடக்கும்பா, ஒரு இந்த மாதிரியான அமைப்பில் நடக்கும், இப்போது ஒரு பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி அதே மாதிரியாக அதே மாத அமைப்பில் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் இருக்கக்கூடிய இந்த மாணவருக்கு திருமணம் நடந்து இப்போ ஒரு பெண் குழந்தையோட வெளி மாநிலத்தில் இருக்கிறாரு. நான் கூட குஜராத்தை என்னமா நினச்சேன், அவர் புனேன்னு போட்டிருக்கிறார். புனேயில் இருக்கிறதா போட்டிருக்கிறார். இப்போ ஏன்னு சொன்னால் அந்த 8 சுபத்துவம் 8ஆம் இடம், என்ன 12 சுபத்துவம் இல்லை, 8ஆம் இடம் சுபத்துவமானாலே கொஞ்சம் வெளியிடங்களுக்கு போகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக வந்துடும். இப்போ கூட அவர் சைபர் செக்யூரிட்டி அமைப்புகளில் இருக்கிறார், கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கிறார். அடுத்து ராகுதசை அவருக்கு வரப்போகிறது. இந்த ஜாதகத்தை எதுக்கு உதாரணமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், சஷ்டாஷ்டக, இப்போ கூட யாரோ ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்கிறார், ஐயா இந்த 6, 8 சஷ்டாஷ்டக அமைப்பிற்கு என்ன விதிவிலக்கு அப்படின்றத சொல்கிறீங்க இல்லையா. இந்த ஜாதகத்தை ஒரு அற்புதமாக சஷ்டாஷ்டகத்திற்கு விதிவிலக்காக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையும் சஷ்டாஷ்டகம் பலன் தருமா கெடுபலன் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போன வயதான மூதாட்டிக்கு இங்கே இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு இந்த இடத்துல கேது இருக்கிறது. அம்மா அப்படிலாம் ஒன்று மகனுக்கு பெரிய மாரகம் எதையும் கொடுத்துடாதுமா, ஏன்னா அவர் லக்ன வீட்டில் இருக்கிறாருமா, பயப்படாதீங்கம்மா, கேது குருவை போலவே செயல்படுவார்னு சொன்னேன். இந்த இடத்துல பாருங்க,
இவர் இப்பொழுது வெளி மாநிலத்தில் இருக்கிறார். புதனும் செவ்வாயும் கலந்த துறைகளில் இருக்கிறார். புதன் சந்திர அதியோகத்தில், பௌர்ணமி சந்திரனுடைய அதியோக அமைப்பில் இங்கே ஸ்தான பலமாக உச்சனாக இருப்பது, சந்திர அதியோகத்தில் புதன் இருப்பது என்பது புதனுடைய சாஃப்ட்வேர், இந்த மாதிரியான அமைப்புகள் கணக்கு வழக்கு அக்கௌண்ட் சாஃப்ட்வேரை குறிக்கிறது இல்லையா. இந்த இடத்துல செவ்வாய் 2ஆம் நிலை சுபத்துவமாக இந்த இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி மாதிரியான அமைப்புகளில் அவர் வேலை செய்கிறாரு. இதில் ராகு திசையில் அவர் மிகப்பெரிய உயர்நிலையில் இருப்பார். இந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதே என்ன அப்படின்னு சொன்னால், நிறைய கிரகங்கள், கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் சஷ்டாஷ்டக நிலைமையில் இருக்குது. 4 கிரகங்கள் என்ன? ராகுவிற்கு வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். ராகுதசை நல்லா இருக்கும். ராகுதசைக்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் ராகுவிற்கு 6, 8ஆம் அமைப்பில் சுக்கிரனும் சனியும் வலுவாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ராகுவிற்கு 8ல் செவ்வாயும் குருவும் இருக்கிறாங்க. இதில் ஒரு நிலையில் நல்லா பாருங்கள், ஒரு ஆதிபத்திய அமைப்புகள், காரக அமைப்புகள். அடுத்து ராகுதசை வரப்போகுது. இந்த ராகுதசை என்ன பண்ணுன்னா, அந்த ராகுதசை அவருக்கு மிகப்பெரிய யோக பலன்களை 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சுக்கிரனுடைய அமைப்பில் இருக்கிறனால வட மாநிலத்தில் இப்போ பூனாவில் இருக்கிறார். இந்த பூனாலேயே ராகு சைபர் செக்யூரிட்டி அமைப்பில் இப்போது அவருடைய நிறுவனத்தில் அவர் பெரிய ஒரு நிலைமையில் 2வது நிலை 3வது நிலையாக இருக்கிறார். இதை ஏன் திருப்ப சொல்கிறேன்னா, ஒரு 10 வருடமாக இந்த ஆன்லைன் வகுப்பு மாணவர் தானே தன்னுடைய ஜாதகத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு வந்திருக்கிறார். ஆனால் இவருக்கு நான் சொன்ன அத்தனை ப்ரெடிக்ஷனும் நாள் தவறாமல் மாதம் தவறாமல் அப்படியே துல்லியமாக நடந்தது. உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற குரூப்பில் கூட அவர் இருப்பார். அவர் பேர் நவீன், பேரை கூட சொல்லிட்டேன், பேர் நவீன். 10 வருடங்களுக்கு முன்பு என்கிட்ட வந்து தனிமையில் பார்க்கும் பொழுது, எப்போ உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கே, சில விஷயங்கள் இப்படி இல்லையே, சரியில்லையே, கிரி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவரே மனசு வருத்தப்பட்டு சொன்னது, நான் தான் வந்து தம்பிங்களை எல்லாத்தையும் படிக்க வச்சு இது பண்ணேன். எங்கள் அப்பா வந்து வேறு ஒன்றுமே இல்லாதவர். பட் ஏதோ ஒரு வன்மத்தோடு என்னை வந்து எனக்கு முன்பாகவே என்னுடைய தம்பிகளுக்கு அவர் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. இல்லைப்பா, உனக்கு 30 வயசு வரைக்குமே அங்கே கல்யாணம், 35 வயசு 30 வயசு வரைக்குமே கல்யாண அமைப்புகள் இல்லையே, இந்த காரணத்தினால. என்ன காரணத்தினால சொல்லியிருப்பேன்? ராசிக்கு 7ல் சனி, லக்னத்திற்கு 8ல் சனி, சுக்கிரனோடு சனி சேர்க்கை. பாயிண்ட் வந்துருச்சா? கிட்டத்தட்ட ஆதிபத்திய காரகத்துவங்களை எப்படி புரிந்து கொள்வது என்கின்ற ஒரு அமைப்பு வருதா? ராசிக்கு லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே தாமதமான சில விஷயங்கள் நடக்கும்னு சொல்லியிருக்கிறேன்னா, அப்போ உங்களுக்கு சூரிய தசை வரைக்கும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத தசைகள் நடக்கும் பொழுது மீன லக்னக்காரங்களுக்கு அடிக்கடி என்ன சொல்லுவேன்? சுக்கிர தசையும் சூரிய தசையும் வரவே கூடாதுன்னுவேன். அப்போ சந்திர தசை வந்தாக்கா, இங்கே சந்திர தசை குருவின் பார்வையில் 2ஆம் இடத்துல இருக்குது. ஆயினும் இந்த இடத்துல சனி 8ல் 7ல் இருக்கக்கூடிய அமைப்பு, சுக்கிரனை பாதிக்கக்கூடிய அமைப்பு தப்பான ஒரு அமைப்பு. உனக்கு திருமணம், இவர் என்கிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி கன்சல்டேஷனில் வரும்போது இவருக்கு திருமணம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கையே இல்லை. இப்போது இந்த இடத்துல இந்த ஆன்லைன் வகுப்பில் இதை அவருடைய ஜாதகத்தை நவீன் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். நடக்கும்னு நம்பிக்கையே இல்லை. இந்த புக்தி, இந்த அமைப்பில் உனக்கு கரெக்டாக கல்யாணம் நடக்கும், ஒரு பெண் குழந்தை இந்த மாதத்தில் பிறக்கும்னு சொன்னேன். நான் தான் பொருத்தமும் பார்த்தேன். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் சொல்கிறத விட நம்மள ஒருத்தர் இருக்கிறார். இப்போ சமீபத்தில் நவம்பர்லேயே என்னமா வந்தார், வந்துட்டு குருஜி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இந்தந்த லெவலில் இருக்கிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி லெவலில் எதுலையோ வந்துட்டேன், இப்போ இந்த அமைப்பில் ராகுதசை எனக்கு எப்படி இருக்கும், நீ என்கிட்ட இனிமேல் கேட்கவே கூடாது. ஆன்லைன் ஸ்டூடெண்டெல்லாம் உனக்கே உங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு நான் உங்களுக்கு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். என்கிட்ட வந்து கேட்குறதே வேஸ்ட். என்ன இருந்தாலும் இந்த ஜாதகத்தை இப்போ அந்த நவீனுக்கு நான் சொன்ன விளக்கமாக இந்த இடத்துல சொல்கிறேன்.